சிந்து உங்களை பயமுறுத்துறதுக்காக மலையில இருந்து கீழே குதிச்சிருவேன்னு சொல்லிருக்காங்க. சிந்து விளையாட்டுக்கு தான் சொல்றான்னு அத சீரியஸா எடுத்துக்காம நீங்களும் அங்க இருந்து போயிட்டீங்க. சிந்து மலையில இருந்து கீழே எட்டி பாத்துருக்காங்க. அந்த டைம் அன்எக்ஸ்பெக்டடா சிந்து முதுகுல யாரோ கை வச்சு தள்ளி விட்டுருக்காங்க. அதுல இம்பேலன்ஸ் ஆகி மலையில இருந்து கீழே விழுந்திருக்காங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்போ சிந்து தன்னால கீழே விழலையா? யாரும் தள்ளி விட்டுதான் மலையில இருந்து கீழே விழுந்திருக்காளா? ஆமா மேடம், அதுதான் நடந்திருக்கு. டாக்டர், நான் அந்த ஸ்பாட்ல தான் இருந்தேன். ஆனா அங்க சந்தேகப்படுற மாதிரி யாருமே இல்லையே. நீங்க பாக்கும்போது இல்லாம இருந்திருக்கலாம். ஜஸ்ட் நீங்க அங்கிருந்து மூவ் ஆனதுக்கு அப்புறம் வேற யாராவது வந்து தள்ளி விட்டுருக்கலாம்ல. சிந்துவை யாருப்பா தள்ளி விட்டுருப்பா? உங்களுக்கு வேண்டாதவங்க யாராவது அங்க வந்தாங்களா? இல்ல பெரியமா, அப்படி யாரும் அங்க வரல. எங்களை மாதிரி டூரிஸ்ட் தான் அங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் யாரும் சிந்துவை தள்ளி விட வாய்ப்பே இல்லையே. நல்லா யோசிச்சு பாருப்பா. நீங்க போன இடத்துல உங்களுக்கு வேற யாரு கூடயாச்சும் பிரச்சனை நடந்துச்சா? இல்ல பெரியமா, நாங்க யாரோடையும் எந்த பிரச்சனையும் பண்ணல. அத்தை, சிந்து இவ்வளவு உறுதியா சொல்லும் போது கண்டிப்பா அதுல உண்மை இருக்கும். நான் இப்பவே சஞ்சய்க்கு போன் பண்ணி வர சொல்றேன். சிந்து சஞ்சய் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லட்டும். சஞ்சய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சிந்துவை யார் தள்ளி விட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாரு.